ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய பரம தகப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பாற்றிவிட சமாதானமாய் இருப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி பாடின புலம்பல் கவிதையாய் இது இருக்கிறது. துக்கத்துடன் வேதனையோடு எரேமியா பாடின கவிதையாய் இருக்கிறது. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது என்று சொல்கின்றார். இடைவிடாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று பாடுகிறார். அவருடைய துக்கம் மகா பெரியது. இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் சொல்லியும் இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தையும் எரேமியா அறிந்திருக்கிறார். அதே போல அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை எரேமியாவே காதார கேட்டு ஜனங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதையும் இவர் பார்த்திருக்கிறார். இப்பொழுது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தர் சொன்ன எல்லா தீங்கையும் அவர்கள் மேல் வரவழைத்தார். அதை அவர்கள் அனுபவிப்பதையும் இஸ்ரவேலர்கள் அனுபவிப்பதையும் எரேமியா பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் சாட்சியாக நின்று அவர்கள் படும் துன்பத்தை பார்த்து மிகுந்த வேதனையோடு இஸ்ரவேலரின் நிலையை நினைத்து பாடுகிற புலம்பல் கவிதையால் இந்த பாடம் இருக்கிறது. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் நிமித்தம் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவு உண்டாக்குகிறது. நான் பார்க்கும்போது அது மிகுந்த எனக்கு வேதனையை அளிக்கிறது. பெண்கள் அதிகமாய் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அநேகம் பேர் கொல்லப்பட்டார்கள். இதை குறித்து ஐயா சொல்லுகிறார் எரேமியா ஐயா. அவர்கள் வேதனையை நினைத்து இவர் மிகுந்த துக்கம் அடைந்து அதை நிமித்தம் அந்த துயரத்தை அவர் பாடுகிறார். காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் ஒரு பறவையை வேட்டையாடுவது போல என்னை வேட்டையாடினார்கள் என்று சொல்லுகிறார். காவல் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி சிறைச்சாலையில் என்னை போட்டு கொடுமைப்படுத்தி என் மேல் கல்லை வைத்தார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். அவர் அநேக நாள் சிறைச்சாலையில் இருந்தார், கொடுமைப்படுத்தப்பட்டார். அத்தனை துன்பங்களையும் அவர் அனுபவித்துக் கொண்டார். தண்ணீர் என் மேல் புரண்டது, நான் நாசமானேன் என்றேன். தண்ணீருக்குள் மூழ்கடிக்கும்படியாய் அவர்கள் மிகுந்த கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். எரேமியாவின் மேல் தண்ணீர் புரண்டு போகலாம், அந்த அளவுக்கு அவர் துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். மகா ஆழமான கிடங்கிலிருந்து, ஆழமான பள்ளத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தாவே. என் சத்தத்தை கேட்டீர். என் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவியை மறைத்து கொள்ளாதேயும் கர்த்தாவே என்று சொல்கிறார். நான் உம்மை கூப்பிட்ட நாளில் என்னை நோக்கி பார்த்து பயப்படாதே என்று சொன்னேன். ஆண்டவரே, என் ஆத்துமாவை மீட்டு கொண்டீர், என் உயிரை காப்பாற்றினீர். என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் உயிரை காப்பாற்றிக் கொண்டீர் என்று சொல்லுகிறார். அதாவது எரேமியா துறவிலே போடப்பட்டார். அவர் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்று எதிரிகள் சூழ்ச்சி செய்திருந்தார்கள். அப்பொழுது அவர் சேற்றில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எபிமெலேக்கு என்னும் மனுஷனை எழுப்பி அந்த மனிதன் போய் சிதேக்கியா ராஜாவுடன் பேசி போராடி அவரிடம் அனுமதி பெற்று அங்கு இருந்த காவற்கிடங்கில் அந்த அரண்மனை அறையில் இருந்த பழைய துணிகளை, கந்த துணிகளை, கயிறுகளை எடுத்து கொண்டு வந்து 30 பேரை அழைத்து வந்து எரேமியா ஐயாவை அந்த சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருந்த துறவின் சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருந்த எரேமியா ஐயாவை மீட்டு எடுத்தார். அந்த சங்கதியை குறித்து இங்கே எரேமியா ஐயா பாடுகிறார். கர்த்தரே இதை செய்தார். எபிமெலேக்கை வைத்து கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை நீர் கண்டீர், எனக்கு நியாயம் தீரும் என்று கேட்கிறார். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும், அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் நீர் அறிவீர் சுவாமி, தெரிந்து வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, அவர்கள் என்னை நிந்திக்கும் நிந்தையையும், அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும், அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசும் வாய் மொழிகளையும், அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைக்கும் அவர்களுடைய எல்லா யோசனைகளையும் நீர் கேட்டீர் சுவாமி, உமக்கு தெரியும் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எதை பேசினாலும்
அதை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருப்பார். கர்த்தருடைய இனியவர்களுக்கு தெரியாமல் எதையும் யாரும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்துவிட முடியாது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. எரேமியாவுக்கு விரோதமாக யார் என்னென்ன பேசினார்களோ, எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறார். கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரராய் இருந்தார். அப்படி இருக்க அவருக்கு விரோதமாய் யார் எதை செயல்பட்டாலும் அதை கர்த்தர் கவனித்துக் கொண்டு அவர்களை நிச்சயம் பழிவாங்குவார். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் எழுந்திருப்பதையும் சற்று பாரும் சுவாமி. அவர்களுக்கு நான் பாடலாய் இருக்கிறேன். அவர்கள் என்னை பற்றி பாடி திரிகிறார்கள், என்னை கேவலமாய் பேசுகிறார்கள். அவர்களுக்கு நான் ஒரு பொருளாய், அவர்கள் விளையாட்டு பொம்மை போல என்னை பயன்படுத்துகிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் செய்த கைகளின் செயல்களுக்கு ஏற்றதாய் அவர்களுக்கு நீர் பலன் அளிப்பீர். அவர்களுக்கு இருதய வேதனையை நீர் அவர்களுக்கு கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தாவே, வானத்தின் கீழ் அவர்கள் இல்லாதபடிக்கு அவர்களை நீர் அழித்து போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை எதிர்த்து அழித்து போடுவார். நமக்கு விரோதமாய் பேசப்படும் பேச்சுகள், யோசனைகள், சிந்தனைகள், நினைவுகள், நிந்தைகள், எதை அவர்கள் செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயம் பதிலளிப்பார். அவர்கள் தலையின் மேல் அவர் சாபத்தை கொடுப்பார். 4ஆம் அதிகாரம். பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதிகளின் முனைகளில் கொட்டுண்டு போய் கிடக்கிறதே. அதாவது நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜா வந்து எருசலேமை முற்றுகையிட்டு சுட்டெரிக்கும் போது தேவாலயத்தில் இருந்த உட்புற சுவரில் தங்க தகடு பதிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த தங்கத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அந்த தீயிட்டு கொளுத்தும் போது தங்கம் உருகி கற்களின் இடையே எல்லாம் சேர்ந்து விட்டது. அந்த வெப்பத்தினால் தேவாலயத்தை எரிக்கும் போது தங்கம் உருகி கற்கள் இடையிலெல்லாம் உருகி ஓடி போய்விட்டது. இதன் நிமித்தம் அந்த தங்கத்தை எடுக்கும்படியாக அதில் உள்ள கற்களை பிரித்து, எல்லா கற்களையும் ஒன்றின் மேல் ஒன்றில்லாதபடிக்கு எல்லா கற்களையும் பிரித்து அடுக்கி அதில் உள்ள தங்கத்தை எடுத்தார்கள். இப்படியாக நடைபெற்றது. இந்த காரியத்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொன் மங்கிற்று, அது தன் ரூபம் மாறி அது ஓடி போயிற்று. தேவாலயத்தின் கற்கள் எல்லாம் வீதிகளில் சிதறடிக்கப்பட்டு கிடைக்கிறது. ஒவ்வொரு கல்லையும் பிரட்டி எடுத்து, அது 12 அடி நீளமுள்ள கற்கள், அதையெல்லாம் எடுத்து அதில் உள்ள தங்கத்தை உருக்கி எடுத்து இப்படியாக அவர்கள் சேர்த்தார்கள், கொள்ளையடித்தார்கள். இதைதான் இங்கு வேதம் சொல்லுகிறது. தேவாலயம் எரிக்கப்பட்ட சம்பவம் இது. தங்கத்தை போன்ற இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், மண் பானையை போல எண்ணப்பட்டார்கள். அவர்களை உருக்கி போட்டார்கள் எதிரிகள். திமிங்கலம் கூட தன் குழந்தைக்கு பால் கொடுக்கும், குட்டி திமிங்கலத்திற்கு பால் கொடுக்கும், தன் குழந்தையை காப்பாற்றும். அப்படி இருக்க, அதாவது கொடிய மிருகம் திமிங்கலம், அது கூட தன் குழந்தைகளுக்கு பால் கொடுத்து பாதுகாக்கும். ஆனால் இஸ்ரவேலின் பிள்ளைகள் பசியாய் இருக்கிறார்கள், பட்டினியாய் இருக்கிறார்கள். தங்கள் தாயை பார்த்து ஆகாரம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. பசியோடு இருக்கிற அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை. உயர்ந்த சிறப்பான உணவுகளை சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் வீதிகளில் குப்பை மேடுகளில் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தியிருந்தவர்களின் நிலை இப்படியாய் இருக்கிறது. கையால் எந்த செய்கையும் செய்யப்படாமல் அழிக்கப்பட்ட சோதோமின் அழிவை விட மிகப்பெரிய அழிவாய் எருசலேமுக்கு வந்தது. என் ஜனமாகிய கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு வந்த தண்டனை பெரியதாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் நாயகர்கள் அப்படி என்று சொல்லும் போது, இஸ்ரவேலில் இருப்பவர்கள் மிகுந்த அழகுள்ளவர்களாய், மிக இந்திரனிடம் போல மிகுந்த அழகுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் முகம் கரித்து திரிகிறது, கருத்து போய் அவர்கள் மிகுந்த துக்கத்துடனும் வேதனையுடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர்களை பார்ப்போருக்கு அடையாளமும் தெரியாத அளவுக்கு அவர்கள் மிகுந்த வேதனையோடு சுற்றி திரிகிறார்கள். பஞ்சத்தினால் வாடும் நிலையை குறிப்பிட்டிருக்கிறது. பசியினால் வாடிய இறப்பவர்களை விட பட்டயத்தினால் கொல்லப்பட்டவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்தில்லாமையினால் அந்த பசி துன்பத்தை அடையாமல் இறந்து விடுகிறார்கள். இரக்கமுள்ள சீயோன் குமாரத்திகள்
சமையலுக்கு காய்கறிகளை நறுக்குவது போல கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி அவருடைய உக்கிரகத்தை நிறைவேற்றினார். அவருடைய உக்கிர கோபத்தை இஸ்ரவேலின் மேல் ஊற்றினார். எருசலேமின் மேல் சீயோனில் அக்கினியை கொளுத்தினார். அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. சத்துருவும் பகைஞர்களும் எருசலேமின் வாசல்களில் பிரவேசிப்பார்கள் என்பதை உலகத்தார் நம்பாமல் இருந்தார்கள், நம்ப முடியாமல் இருந்தார்கள். அந்த அளவுக்கு இத்தனை காலம் கர்த்தர் இஸ்ரவேலர்களை பாதுகாத்து வந்தார். இஸ்ரவேலுக்கு எதிரிகள் என்பதை யாரும் இருக்க மாட்டார்கள். இஸ்ரவேலர் என்றால் எல்லா தேசமும் பயந்து நடுங்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து இன்று இஸ்ரவேலர்கள் எதிரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை உலகத்தால் நம்ப முடியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதினால் வருகிற வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் இப்படிதான் இருக்கும். காப்பாற்றுவார் இருக்காது. வந்துவிட்டால் அதற்கு பின்பு காப்பாற்ற யார் உண்டு? கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாது. நம்மை தப்பிப்பவர் வேறு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். நம் தேவனுக்கு முன்பாக அவர் நம்மை கோபம் கொண்டார். அவரிடமிருந்து நம்மை காப்பாற்ற யாருக்கு வல்லமை உண்டு? அப்படி யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. எருசலேமின் நடுவில் சித்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தத்திற்காக நீதிமான்களின் இரத்தம் சிந்தப்பட்டது. தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஆக்கிரமம் செய்து நீதிமான்களை கொன்றார்கள். அந்த பாவத்தின் நிமித்தமே கர்த்தர் இப்படிப்பட்ட துன்பத்தை அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். அவர் எப்பொழுதும் கொடுமைப்படுத்தும் எண்ணத்தில் செய்ய மாட்டார். அவர் நீதியுள்ளவர். இவர்கள் அக்கிரமம் அவ்வளவு பெரியதாய் இருந்தது. எந்த நீதிமான்கள் எழுப்பினாலும் அவர்களை பிடித்து கொன்று போடுவது, எந்த நீதிமான்கள் எழும்பினாலும் அவர்கள் நீதியாய் நடந்தாலும் அவர்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி எரேமியாவுக்கு 40 வருடம் கொடுமை அனுபவித்திருக்கிறார். இப்படியாய் அவர்களை செய்து கொண்டே இருந்தார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு எத்தனை காலம் பொறுமையாய் விட்டு வைப்பார்? இவர்கள் அக்கிரமங்கள் முற்றிலும் அழித்து கொண்டே இருக்கிறது. நீதிமான்களை வாழ விட மாட்டார்கள், அக்கிரமக்காரர்களை அழிக்கவும் மாட்டார்கள். இது நிமித்தம் கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தை ஊற்றி அவர்களை அழித்து போட்டார், அழிவுக்கு விட்டு கொடுத்தார். கர்த்தர் நீதி கூட. ஆமீன், அல்லேலூயா. குருடர் போல வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொட முடியாத அளவுக்கு கரைப்பட்டு இருந்தார்கள். அந்த அளவுக்கு நீதிமான்களின் ரத்தம் இவர்கள் மேல் படிந்திருக்கிறது. அப்படி என்றால் அநேக நீதிமான்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல பலரை கொண்டிருக்கிறார்கள். பல பாவங்களை, எல்லையில்லா பாவங்களை செய்திருக்கிறார்கள். அது நிமித்தமே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். விலகுங்கள், தீட்டுப்பட்டவர்களே, தொடாமல் விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள். உண்மையாய் பறந்தோடி அலைந்து திரிந்தார்கள். மீண்டும் அவர்களை பார்க்க முடியாது. இனி அவர்கள் தங்க மாட்டார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு அவர்களை கர்த்தர் விரட்டி அடித்தார். கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. இனி அவர்கள் மேல் கர்த்தர் பார்க்க மாட்டார். அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார். முதியோர்களையும் ஆசாரியர்களையும் மதிக்கவில்லை. அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை. எல்லோரையும் அற்பமாய் எண்ணினார்கள். எப்படியாவது எங்கேயே இருந்தாவது எங்களுக்கு உதவி வரும் என்று இவர்கள் எதிர்பார்த்து அவர்கள் கண்கள் பூத்து போயிற்று. உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. ரட்சிக்கப்படாத ஜாதிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் எங்கள் வீதிகளில் நடந்து போக முடியாதபடி எங்கள் அடிச்சுவடுகளை அழித்து போட்டார்கள். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுகிற பல காரியங்களை, தொடர்ந்து செய்து வருகிற பல காரியங்களை செய்யாதபடிக்கு எங்கள் நிம்மதியை வாழ முடியாமல் பல தடைகளை உண்டு பண்ணுகிறார்கள். எங்கள் வாழ்வின் செயல்களுக்கு பல பழக்க வழக்கங்களை நிறைவேற்ற முடியவில்லை என்று கூறும். எங்கள் முடிவு அருகாமையில் வந்தது, சீக்கிரமாய் அருகில் வந்துவிட்டது. எங்கள் நாட்கள் நிறைவேறின. எங்கள் வாழ்நாட்கள் முடிந்து விட்டது. எங்கள் முடிவு சமீபத்தில் வந்துவிட்டது. எங்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள் கழுகுகளைப் போல வேகமாய் இருந்தார்கள். அவர்கள் பர்வதங்களின் மேல் பறந்து எங்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். வனாந்திரங்களில் பதிவிருந்தார்கள்.
கடல்களில் காடுகளில் ஒளிந்து கொண்டு மறைந்து எங்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். அப்படியென்றால் எங்கள் எதிரிகள் மிகுந்த வல்லமையோடு மிகுந்த சாமர்த்தியத்தோடு எங்களை விரட்டி கொண்டு எங்களை துன்பப்படுத்தி வந்தார்கள். நாங்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனும் கர்த்தருடைய ஊழியக்காரர் அப்படிப்பட்ட மனிதனும் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்த மனிதனும் அவர்களுடைய படுகுழிக்குள் அகப்பட்டான். அப்படி என்றால் எங்களில் ஒருவர் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரரும் அந்த ஆபத்தில் விழுந்து விட்டார், படுகுழிக்குள் விழுந்து விட்டார் என்று பொருள். அப்படி என்றால் இது எரேமியா தீர்க்கதரிசியை குறிப்பதாக கூட இருக்கலாம். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே நாங்கள் பிழைத்திருப்போம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம், நம்பிக்கொண்டிருந்தோம். இது குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசியை குறிப்பதாகவே இருக்கிறது. ஊஸ் தேசத்தில் வாழ்கிற குமாரத்தியே, சந்தோஷத்து களி கூறு, பாத்திரம் உன்னிடத்திற்கும் திரும்பி வரும், அப்போது நீ வெறித்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு வரும் துன்பம் உனக்கும் வரும், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருக்கிறாயா? எனக்கு வரும் துன்பம் உனக்கும் வரப்போகிறது என்று சொல்லப்பட்டது. பாத்திரம் உன்னிடத்திற்கும் திரும்பி வரும் என்று சொல்லும் போது எனக்கு வந்த நியாயத்திற்கு உனக்கும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்ததானால், அவர்கள் தவறை கர்த்தர் தண்டித்தாரானால் மற்றவர்களை எப்படி தண்டிப்பார்? சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை தீர்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பும் கூட ஒரு ஆசீர்வாதம் என்றே சொல்ல வேண்டும். உண்மையில் அது மிகுந்த துக்கம் உடையதுதான், துயரமான காரியம்தான். பேரழிவு, சிறையிருப்பு, கொடுமை இதெல்லாம் வேதனைக்குரிய காரியங்கள் தான். இது ஆசீர்வாதம் என்று சொல்ல கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஆனால் உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் அது கூட ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் அந்த தேசம் மிகுந்த அக்கிரமத்தின் பாதையில் போகும்போது அந்த நியாய தீர்ப்பு அந்த அக்கிரமத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. அக்கிரமக்காரர்களை அழித்து போட்டு அடுத்த பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறது. மிச்சம் உள்ளவர்கள், இத்தனை கொடுமைகளை அனுபவித்தவர்கள் மீண்டும் பாவம் செய்ய போக மாட்டார்கள். கர்த்தரை பற்றின பயம் அவர்களுக்கு இருக்கும். நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு அந்த பாவக்கரையும் அவர்களை விட்டு அகன்று போகிறது. பரிசுத்தமுள்ள தேசமாகிறது, பரிசுத்தமுள்ள ஜனங்களாகிறார்கள். அப்படி பார்க்கும் போது கர்த்தனுடைய தண்டனைகள் மனிதனை காப்பாற்றுகிறது. அதுவும் அவருடைய கிருபைதான், அவருடைய இரக்கம்தான். அவர் தண்டிக்கிறார், ஆனால் தம்முடைய ஜனங்களை அவர் அழித்து போடுவதில்லை. 6000 வருடங்களாக ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து மனித இனம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பாவத்தின் உச்சத்தை தொடுகிறவர்களை அடித்து போட்டு மிச்சமுள்ள ஜனங்களை வைத்து 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 இன்று வரை காப்பாற்றி வருகிற கர்த்தரின் கிருபை பெரியது, அவர் அன்பு பெரியது. அவரை புரிந்து கொள்ளும் மனம் நமக்கு தேவை. வேத வசனங்கள் கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், எந்த அளவுக்கு நம்மை தாங்குகிறார் என்பதை வேத வசனங்கள் கண்ணாடியாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சீயோன் குமாரத்தியே, உன்னுடைய துன்பத்திற்கு துயரத்திற்கு முடிவு வந்துவிட்டது. இனி உனக்கு சிறையிருப்பு கிடையாது. உன்னை சிறையிருப்பில் போக ஆண்டவர் இனி உன்னை விட மாட்டார். ஏதும் குமாரத்தியே, கர்த்தர் உன் அக்கிரமத்தை விசாரிப்பார். ஏதும் குமாரத்தி என்றால், ஏதும் என்றால் ஏசாவை குறிக்கிறது. ஏசா என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள். அவர்கள் அக்கிரமத்தை கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை கொடுமைப்படுத்தினவர்கள், சொல்ல போனால் பாபிலோனியர்கள். உன் பாவங்களை விசாரிப்பார். இத்தனை காலம் பாபிலோனியர்களை வைத்து இஸ்ரவேலுக்கு நியாயத்தீர்ப்பு செய்தார். இதன் பின்பு பாபிலோனியர்களுக்கு அவர்கள் செய்த அக்கிரமங்களுக்கு ஏற்ற தண்டனை அவர்கள் இனி கொடுப்பார். இஸ்ரவேலரின் எதிரிகளை கர்த்தர் விசாரிப்பார், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். 5ஆம் அதிகாரம். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்து பாரும், எங்கள் துன்பத்தையும் நாம் நினைத்து பாரும் என்று எரேமியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்களுடைய சுதந்திரம் அந்நியர் வசமாய் போயிற்று. எங்கள் சொத்துகள் எல்லாம் அடுத்தவர்கள் எடுத்துக் கொண்டார்கள், எல்லாம் எடுத்து போய்விட்டார்கள். எங்களுக்கென்று எதுவும் இல்லை. எங்கள் வீடுகள் எல்லாம் புறதேசத்தார் அந்நியர்கள் வந்து அதை ஆண்டு கொண்டார்கள். எங்களுக்கு எதுவும் இல்லை.
எங்கள் தகப்பன் இல்லை. எங்கள் தாய்களும் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். எங்கள் தண்ணீரை நாங்கள் விலைக்கு வாங்கி குடிக்கிறோம். தண்ணீர் குடிப்பதற்கு கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இருக்கிறது. விறகுகளை நாங்கள் விலைக்கிரயமாய் வாங்குகிறோம். விறகுகள், தண்ணீர் இதையெல்லாம் விலைக்கு வாங்குவது என்பது பஞ்ச காலத்தையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் அடையாளப்படுத்துகிறது. இன்றைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. தண்ணீர் விலைக்கு வாங்கி குடிக்கிறோம். இது வேதனைக்குரிய காரியம். இது சந்தோஷமான காரியம் அல்ல. நல்ல தண்ணீர் இலவசமாக கிடைக்காத ஒரு நிலை என்பது மிக கொடுமையான காலம். கர்த்தருடைய கோபத்தின் விளைவால் இப்படி இருக்கிறது. நல்ல தண்ணீர் கிடைப்பதில்லை. பூமியின் அடியில் நல்ல தண்ணீர் இல்லாததினால் விலைக்கு வாங்கி குடிக்க வேண்டிய நிலை வருகிறது. இது மனிதர்கள் பாவத்தினால் கர்த்தர் கொடுக்கும் தண்டனையா இருக்கிறது. இதை குறித்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பார்க்கும்போது முத்திரைகள் உடைக்கப்படும் போதும், எக்காலங்கள் 7 எக்காலங்கள் ஊதப்படும் போதும், 7 கோப கலசங்கள் ஊற்றப்படும் போதும் தண்ணீர் பாதிக்கப்படுவதை குறித்து பார்க்கலாம். அதை குறித்து நம் வேத பகுதியில் வெளிப்படுத்தலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபம் தண்ணீரின் மேல் வரும்போது தண்ணீர் கெட்டு கசப்பாகிறது. பாரம் சுமந்து எங்கள் கழுத்துகள் எல்லாம் வலிக்கிறது சுவாமி என்று இஸ்ரவேலர்கள் புலம்புகிறார்கள். எங்கள் கழுத்து வலிக்கிறது, பாரம் சுமந்து போகிறோம், வீழ்ந்த வேதனை அனுபவிக்கிறோம், இளைப்பாறுதல் இல்லை, ஓய்வில்லை எங்களுக்கு. அப்பம் கிடைக்கும் என்று அசீரியருக்கும் எகிப்தியரிடத்திலும் போய் நாங்கள் வேலை செய்தோம். அவர்களிடத்தில் போய் ஒப்புக்கொண்டோம், அப்பமாவது எங்களுக்கு கிடைக்கும் என்று. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், பாவம் செய்து அது நிமித்தம் இறந்து போனார்கள். நாங்கள் அந்த அக்கிரமத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி என்று புலம்புகிறார்கள் இஸ்ரவேலர்கள். எரேமியாவே புலம்புகிறார். அடிமைகள் எங்களை ஆளுகை செய்கிறார்கள். அவர்களிடமிருந்து எங்களை விடுவிக்க வேறு யாரும் இல்லை. அவர்களே அடிமைகளா இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை ஆளுகை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு எங்களுடைய நிலை மோசமாய் இருக்கிறது. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று ஆகாரம் தேடி திரிகிறோம் சுவாமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல் கரித்திருக்கிறது. அந்த காலத்தில் பெரும்பாலும் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும் எல்லார் வீட்டிலும் விறகு அடுப்பு தான் இருந்தது. விறகு எடுத்து அடுப்பு சமைக்கும் சமையல் அறையில் வைத்திருப்பார்கள், அதில் தான் எரிப்பார்கள். அந்த புகை வருவதினால் எல்லார் வீட்டிலும் சமையல் அறை என்பது கருப்பாக தான் இருக்கும். அது போல எங்கள் தோள்கள் கருத்திருக்கிறது என்று எரேமியா பாடுகிறார். ஒரு ராஜா வீட்டு அரண்மனையா இருந்தாலும் அந்த வீட்டின் சமையலறையும் கருப்பாக தான் இருக்கும், புகை எழுப்புவதினால். சீயோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவர்கள் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளை கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை இயந்திரம் அரைக்க அழைத்து சென்றார்கள். இளைஞர்கள் விறகு சுமக்க ஏற்படுத்தப்பட்டார்கள். விறகு சுமந்து இடறி கீழே விழுகிறார்கள் பலனற்று. முதியோர்கள் வாசல்களில் உட்கார்கிறதும் இல்லை, இளைஞர்கள் கிண்ணறங்களை வாசிப்பதும் இல்லை. அந்த காலத்தில் மாலை நேரங்களில் முதியோர்கள் வாசல்களில் உட்காருவார்கள். இளைஞர்கள் கிண்ணறம் என்றால் கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை வைத்துக் கொண்டு பாடல் பாடுவார்கள். இளைஞர்கள் பாடுவதும் ஆடுவதும் பெரியோர்கள் கேட்பதும் அந்த காலத்தின் பொழுதுபோக்காய் இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் லைஃப் ஸ்டைல் அது. அப்படி எதுவுமே இங்க இல்லை, நடக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எளிமையா பாடுகிறாங்க. எல்லா இன்பமான காரியங்களும் போயிற்று. எங்கள் இருதயத்தின் கழிவுறுதல்கள் எல்லாம் போயிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறி போயிற்று. அதனால் எங்கள் இருதயம் சோர்ந்து போயிற்று. எங்கள் கண்கள் இருந்து போயின. பாழாய் கிடக்கிற எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். சீயோன் மலை பாழாய் கிடக்கிறது. அங்கு நரிகள் ஓடி திரிகின்றன. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் நிலைத்திருக்கும். தேவரீர் எங்களை மறந்து என்றென்றைக்கும் எங்களை கைவிட்டிருப்பது என்ன? இத்தனை காலம் எங்களை கைவிட்டிருக்கிறீரே என்று எரேமியா பாடுகிறார். கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்களை திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்பி விடுவோம்.
பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்றும். எங்கள் காலம் புதியவைகளாய் இருக்கட்டும். நல்ல காலம் எங்களுக்கு வரட்டும். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ, எங்கள் மேல் கடும் கோபமாய் இருக்கிறீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் பாடல் இத்தோடு முடிகிறது. கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், என்றென்றும் நம்மை கோபமாயிரார். அவர் கோபம் ஒரு நிமிஷம் மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயம் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். நம் பாவங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து கர்த்தருக்கு பயந்து இந்த புலம்பல் புஸ்தகத்தை படித்து கர்த்தருக்கு பயந்து நாம் நம் பாவங்களை விட்டு விலகி கர்த்தரை தேடி அவர் வசனங்களை படித்து அதை கை கொண்டு நடந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். வாழ்க்கை ஒரு முறைதான். அதை சரியாய் வாழ்ந்து கர்த்தரை நோக்கி சேர்வோம். கொஞ்ச காலம் வாழும் இந்த பூமியில் பாடுகளோ துன்பங்களோ துயரங்களோ எது வந்தாலும் பரவாயில்லை, அனுபவித்து முடித்து கர்த்தரிடம் சேருவதையே நாம் நோக்கமாய் கொண்டிருந்தோம். அதுவே நல்லது. அதுவே ஞானமான செயலாய் இருக்கிறது. உலக இன்பங்களுக்கு இடம் கொடுத்து அற்பமான வாழ்க்கையின் அற்பமான இன்பங்களை பிடித்து கொண்டு முடிவில் கர்த்தருடைய பரலோக வாழ்வை இழந்துவிடக் கூடாது. ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.